எல்லாருக்கும் வணக்கங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். எனக்கு இருந்த குறைஞ்சபட்ச ஆசையே என்ன தெரியுமா? ஒரு காலேஜில் போய் ஒரு டிகிரியாவது முடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ இருந்த என் குடும்ப சூழ்நிலை, எங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் நிறைய காரணத்தினால என்னால் ஸ்கூல் மட்டும்தான் முடிக்க முடிஞ்சுது. 12th முடித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி 2 குழந்தைகளோட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நமக்காக என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்றைக்குமே என் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுற பொண்ணு தான் நான். எதுக்குமே பயப்படாமல் போல்டாக எல்லா இடத்துலையும் பேசுகிற பொண்ணாக இருந்தாலும் எனக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செஞ்சது. என்ன அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய டிகிரி வாங்கினவங்க தான் லைஃப்பில் கெரியர் செட் பண்ண முடியும். நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம இப்படியே தான் நம்ம லைஃப் போயிடும், நம்ம குழந்தைங்க அதுங்க லைஃப் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் தான் எனக்குன்னு நான் அமைச்சிக்கிட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே. அதில் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. நீங்கள்லாம் கொடுத்த ஒரு சப்போர்ட், ஒரு உத்வேகம் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் நவம்பரில் நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வாங்குவீங்க, எனக்கு ஆர்டர் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது நம்மளுடைய அடுத்த லெவலாக நம்மளுடைய ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம யூகேக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணியிருக்கிறோம். அதுவும் முழுமுதற் கடவுளான விநாயகரை பண்ணியிருக்கிறோங்க. சொல்லும் போதே அவ்வளோ ஒரு எமோஷனலாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு ஃப்ரேமை பண்ணிவிட்டு நீ என்னடா இந்த பேச்சு பேசுகிற அப்படின்னு. மனசுக்குள்ளே எவ்வளோ அழுத்தம் இருந்தது, நம்மளால் எதுவுமே முடியலையே அப்படின்னு நினச்சிருந்த நேரத்தில் எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுதுங்க. என்னை நம்பி ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. உங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி உங்களையும் தேடி வரும்.